இங்க இந்த குட்டி பொண்ணு பசில சாமான்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. அவ அம்மா வந்து திட்டி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அரிசி வாங்கிட்டு வாடின்னு சொல்றாங்க. இவங்க சமைச்சு வெறும் சாப்பாட்டை மட்டும் தான் அந்த குட்டி பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு சைக்கோ. இவங்க ஆண்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள மயக்கமடைய வச்சு அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் திருடிட்டு அவங்கள கொலை பண்ணி அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சோ இது எல்லாத்தையும் இந்த குட்டி பொண்ணுக்கு பார்த்து பழகி போயிருக்கும். சோ ஒரு நாள் இவங்க ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவன் மயக்கமே ஆயிருக்க மாட்டான். இவங்க அவங்க கையில இருக்க மோதிரத்தை கலட்ட பார்க்கும்போது ஏண்டி மயக்க மருந்து கொடுத்து கொல்ல பக்கறியடி சொல்லிட்டு அம்மா பொண்ணு ரெண்டு பேத்தையும் அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு மிலிட்டரிக்காரர் வீட்டுல வேலை பார்ப்பாங்க. அவருக்கு இவங்களை பிடிச்சு போயிட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையுமே பிறக்குது. ஆனா இவங்களால திருட்டு பழக்கத்தை மட்டும் விடவே முடியல. ஹஸ்பண்டுக்காரனு ஒய்ஃபை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிருப்பான். இவங்க அங்க இருக்க ஸ்பூனு செயின்னு ஏகப்பட்ட பொருள் ஆட்டை போட்டு வச்சிருப்பாங்க. வெயிட்ரு அதை பார்த்துட்டு மிலிட்டரி கிட்ட போய் போட்டு விட்டுற ஏன் ஒய்ஃபியாட திருடின்னு சொல்றேன்னு பேக்க வாங்கி குட்டி பார்த்தா அவங்க திருடன மொத்த பொருள் பேக்ல தான் இருக்கு. இவருக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போயிடுது. பிறந்த குழந்தை கையில இருக்குன்னு கூட பார்க்காம கோபத்துல இவரு ஒய்ஃபை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஊர் ஊரா போய் திருட ஆரம்பிக்கிறாங்க. சில இடத்துல மாட்டிக்கிட்டு அடியும் வாங்குறாங்க. இதுக்கப்புறமா இவங்க கிட்ட பிச்சை கேட்டு வர அனாதை குழந்தைகளை பிச்சை எடுக்கவும் திருடவும் விட்டு அதுக்கப்புறமா அவங்கள சாகடிச்சிடுறாங்க.